பாலிமர் 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 ஐயோ நான் கேமரா கீழே வந்துருச்சு கேமரா லென்ஸ் அது ஒரு நிமிஷம் இருங்க அண்ணே பாலிமரை தள்ளாதீங்கண்ணே இதை கையில் எடுத்துங்க அப்படியே எடுங்க அண்ணே ஒரு நிமிஷம் தள்ளாதீங்கண்ணே ராஜா டக்குன்னு கேளுங்க ராஜா கேமரா கழிச்சு எக்யூப்மெண்ட் டேமேஜ் ஆயிரு அதனாலதான் அண்ணா ஒரு நிமிஷம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு சென்னையில ஒரு சரித்திர மக்கள் தரிசன யாத்திரை நடத்தியிருக்கின்றார்கள். மிகச் சிறப்பாக மக்களுடைய வரவேற்பு. சென்னையினுடைய சொந்த மகனை ஆறத் தழுவது போல இன்று சென்னை மக்கள் பாரத பிரதமரை அன்போடு ஆறத் தழுவியிருக்கின்றார்கள். கள யதார்த்தத்தையும் கள நிலவரத்தையும் காட்டுகிறது. நிச்சயமாக சென்னையினுடைய 3 பாராளுமன்ற தொகுதியும் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியின் வசம் இந்த முறை வரத்தான் போகிறது. பிரதமர் மோடி அவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, உற்சாகமா இருந்தாங்க. மக்களுடைய அன்பு மிகப்பெரிய அன்பாக இருந்தது. பிரதமர் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியாக வழக்கத்தை விட இந்த ரோட் ஷோல வாகனத்தினுடைய ஸ்பீட் ரொம்ப குறைவாக எல்லோரையும் பார்த்து சிரித்தபடி கையசத்துக் கொண்டே வந்தார். மிக மகிழ்ச்சியாக இருந்தார். ஒரு அற்புதமான ரோட் ஷோங்கண்ணா. கடந்த காலங்களை காட்டிலும் பிரதமர் மோடியுடைய வருகை தமிழ்நாட்டில் அதிகமா இருக்குது. தேர்தல் எந்த அளவுக்கு எதிரொலிக்க நினைக்கிறீங்க? பிரதமரை பொறுத்தவரை தமிழகத்தை விரும்புறாங்க, மக்களை விரும்புறாங்க, கலாச்சாரத்தை விரும்புறாங்க. பிரதமருடைய வருகை என்பது நிச்சயமாக தேர்தலில் ஒரு மிகப்பெரிய எதிரொலி இருக்கும். 2024 ஜூன் 4ஆம் தேதி பாருங்க, தமிழகம் முழுவதுமே பிரதமருடைய தாக்கம் இருக்கும். பார்த்து போங்க, பார்த்து மேல தூக்கிங்க.